பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஆமீன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. இப்போ நீ வெட்கப்பட்ட சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கிற, மற்றவங்க ஒன்று பரிகாசம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, நான் விசுவாசத்தோடு காத்திருந்தேனே, ஆனால் வெட்கப்பட்டு போயிட்டேன்னு கலங்கி நிற்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ரெண்டத்தனையான பலன் வரும், கட்டாயம் வரும். ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீங்க. ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. உங்கள் ஜெபத்திற்கான பதில் இனிமே தான் வரப்போகுது. அப்போது இதுவரை நடந்தது உங்களால் பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ரெண்டத்தனையான பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறாரு. உங்களோடு அதை குறித்து பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரெண்டத்தனையான பலன் வரும். வேதத்தில் கூட யோபு என்கிற ஒரு பக்தன் இருந்தார். நல்ல பேர் புகழோடு ஆசீர்வாதமாக இருந்தார். எல்லா விஷயத்துக்குமே ஜெபம் செய்கிறவர், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்ந்தவர். திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம், எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. அவர் சம்பாதிச்சு வச்ச எல்லாத்தையும் இழந்துட்டாரு. 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்து போயிட்டார். நோய் வந்து சரீர சுகத்தை இழந்துட்டாரு. இப்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. இந்த ஆள் பெரிய பரிசுத்தவான்னு நினச்சோம், நீதிமான்னு நினச்சோம், ஆனால் அவர் அப்படி இல்லை போல. இல்லாட்டா ஒரே நாளில் 10 பிள்ளைகள் சாகுமா, இப்படியெல்லாம் நடக்குமா? பல விதங்களில் பேசினாங்க, பரியாசம் பண்ணாங்க, அவமானப்பட்ட சூழ்நிலை. ஆனால் யோபு மாத்திரம் கர்த்தர் மேலே வைத்த விசுவாசத்தை விடலை. அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு ஆண்டவரை பற்றி குறை சொல்லலை. ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பில் நிலைத்திருந்தார். தேவன் அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி ரெண்டத்தனையாக ஆசீர்வதித்தாராம். எந்த இடத்துல அவர் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாரோ அதே இடத்துல அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன். இப்போது பரியாசம் பண்ணவங்க, அவரை கேவலமாக பேசினவங்க வாயடைச்சு போயிட்டாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாருன்னு அப்படி தான் உங்களுக்கும் செய்ய போகிறாரு. உங்களை அற்பமாக பேசுகிற மக்கள் மத்தியில், உங்களை பரியாசம் பண்ணுற மக்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறாரு. உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்களுடைய பிஸ்னஸில் மேன்மைப்படுத்த போகிறார். வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். நான் விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you.